ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது மாமன் திரைப்படத்தில் வந்த தாய்மாமன் சீர், தாய்மாமனுடைய பாசம், காதல், பாச சுரண்டல்களை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இது 2ஆம் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல் கொடுத்த ஃபாத்திமா அபு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சரி, ஸோ அந்த அக்செப்டன்ஸே இல்லை நம்மக்கிட்ட. நம்ம போய் ஏழையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நம்மளால ஏன் இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எதற்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் சம்டைம்ஸ் கூட யோசிப்பேன். என் தம்பிக்கிட்ட ஏதோ போய் கேட்டேன், எனக்கு காசு கொடுறா அப்படின்னா, இப்படி அவ பேர்ல மியூச்சுவல் ஃபண்டாவது போறவனங்களாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். நீ எப்படி ஹவுஸ் கோட்ருவ அப்படின்னா. அதனால இப்ப அந்த மாதிரி காசு ஏதாவது கேட்டா கூட மியூச்சுவல் ஃபண்டுன்ற அது எங்க எப்போ போட்டிருக்க யாருக்கு தெரியும், கொடுறான்னா கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஸோ இது இன்னொரு விஷயம். நேரடி தம்பின்னா கூட பரவாயில்லைங்க, ஏதோ பிளட் ரிலேஷன் அவனை ஒண்ணு விட்ட தம்பி, கசின் தம்பியா இருந்தா கூட மாமா முறை நீதான் செய்யணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. இது என்ன ஒரு வழக்கம் அப்படின்னே தெரியல. இன்னொரு இதற்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஓரளவிற்கு நான் நினைப்பேன், அதாவது இது வந்து கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப, சிட்டியில வளர்ற பசங்க, சிட்டியில் வளர்ற பொண்ணுங்க, அங்கே வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களும் செய்யக்கூடிய விஷயம் இது. இது என்னன்னா காசே இருக்காது அவனுங்கள்ட்ட. டீமில் இருக்கும்போது எங்கடா அப்படின்னா, அக்காவுக்கு இது மாதிரி வச்சுருக்காங்க மேம், நம்ம போய் எதாவது செய்யணும், உன்ட்ட தான் காசு இல்லைன்னா, ஆமாம் மேம் அதுக்காக என்ன பண்ண முடியும், அப்படியே வாங்கிட்டு போனால் தான் மேம் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இது வந்து அவங்க மனசுலேயும் ஏற்றப்படுற ஒரு விஷயம் சொல்கிறேன். உதாரணத்திற்கு பொண்ணுங்க கேட்குறாங்க சீர் செய்யணுங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னாலும் கூட, ஒரு குட்டி வயசுலேருந்தே இவங்களுக்கு என்னன்னா அது கெத்து, நம்ம கெத்தை எங்கே நிரூபிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அதை எடுத்துகிட்டு வராங்கன்றது எனக்கு இருந்த தாட் ப்ராசஸ். அதனால் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதன் பிறகு இது ஜாஸ்தியாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிராமத்தில். அதாவது சிட்டியில் வந்துட்டாங்க, ஓகே ஃபைனு, ஓரளவுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, ஓகே. இல்லை ஜாக்கி வந்து அவங்க ரிவ்யூலையும் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட இந்த பாயிண்ட் தான் எடுக்கிறேன். அதாவது கிராமப்புறங்கள்லேயே இருக்கும் பொழுதும் சரி, இல்லை ஒரே ஊர்லேயே, நீங்கள் டவுன்லேயோ இல்லை ஒரே ஊர்லேயே பக்கத்துலேயே அவங்க இருக்கும் பொழுது இதற்கான இம்பாக்ட் இன்னும் நிறைய இருக்கு. நான் அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அவங்களோட தங்க வந்து என்னன்னா பாதி நேரம் இவங்க வீட்லயே தான் இருப்பாங்க, இவங்க வீட்லயே தான் இருப்பாங்க, இவங்க வீட்லயே தான் சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அந்த பொண்ணு வந்து ஓப்பனாவே சொல்லுவா, சமையலுக்கு வாங்கி வச்சதா ஒரு நாள் கூட அவ வீட்டுல சமைக்க மாட்டேங்கிறாடி, நேரம் இங்க வந்துடுறா, பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துடுறா, நான் காலையில எழுந்திரிச்சு எல்லாருக்கும் செஞ்சு வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஆபீஸ் வந்துட்டு திரும்பி போனா ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு டப்பால எங்க அத்தை போட்டு கொடுத்து அனுப்புறாங்க அவளுக்கு சாப்பாட. இங்க இருந்து இதுல இந்த அளவுக்கான ஒரு விஷயங்களை செய்யறாங்கன்னு சொல்றேன். அதுக்குதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த யூட்டிலைசேஷன். நீங்க சாப்பிடுறவங்களை எப்படி சாப்பிடாதுன்னு சொல்ல முடியும்? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் வாங்க, சாட்டர்டே சண்டே கொஞ்சம் இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒரு கெட் டுகெதரா இருந்துட்டு போறது எந்த பிரச்சனையும் கிடையாது. பொழுதுன்னைக்கு அங்கேயே உட்காந்துட்டு இருக்குது, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா, அவங்க அண்ணி வீட்டுக்கே போனா கூட இவ டப்பால சாப்பாடு எடுத்துன்னு போவா, எங்க போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் சமைச்சிருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியாது சார், நான் கேட்கல. என்ன சொன்னீங்க திரும்பி சொல்லுங்க. அதை என்ன மினிட்ஸ்ன்னு பாத்துக்கிறேன். 26.38 கரெக்டா இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க. ஒழுங்கா சமைச்சிருக்க மாட்டாங்க, வாயில வைக்க முடியாம இருந்திருக்கு, அதனால சாப்பாடு எடுத்து போயிருக்கலாம். ஓகே, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறேன் டைம் லைன். ஓகேவா, அன்னைக்கு போட்டு காட்டுறேன். ஓகே சரி, ஓகே. இல்ல இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தேன், அந்த புரிதல் வந்து ஒரு சில பெண்களுக்கு தான் இருக்கு, ஒரு சில பெண்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னுமே பெண்கள் வந்து இருக்கு மேடம், நான் இவ்வளவுதான், இந்த கோடு தான், இந்த கோட்டோட நான் நிக்கிறேன், நீ நின்னுக்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சோத்து போறது எதுக்குன்னா இதுதான், இது இதோட நீ இப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அம்மாக்கள் வந்து அதுல வந்து ஒரு ஒரு கேம் விளையாடுவாங்க பாருங்க, வேற லெவலான கேம் தான், அங்கேயே உடைச்சிடணும். உதாரணத்திற்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்க அம்மா வந்து பண்ணாங்க, ஓகேவா. இப்ப என்னோட சிஸ்டர்ல வந்து நான் ஏதோ ஒரு செயின் போட்டிருந்தேன் கழுத்துல, இது எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னா, நான் உடனே தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்டேன் அவள்கிட்ட. அவ உடனே என்ன பண்ணா, நீ உனக்கு ஒரு செயின் தந்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு செயின் தரேன்ற மாதிரி அவ ஏதோ ஒரு செயின் கொடுத்தா, இது வந்து கோல்டு.
ஆமா, இப்பவே சொல்லி இந்த செயின் மாத்திர அளவு நம்மளுக்கு ஒரு தம்பி இல்லையே, ஒரு ஃபாதர் இல்லாச்சி மதர் இல்லாச்சி ஏதோ ஒரு லாய் இல்லையே அப்படின்ற ஏக்கம் பீரிடுகிறது. பீரிடும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து அவள் ஏதோ வச்சிருந்தா போட்டுட்டு முடிச்சாச்சு. அவளுக்கு அது பிடிச்சிருந்து நீ வச்சுக்கோன்னு நானும் சொல்லிட்டேன். அவளும் அதுக்கு பதில் எனக்கு ஒரு செயின் கொடுத்துட்டா, விட்டாச்சு. இதுல யாரு எங்க அம்மா வில்லத்தனம். நீனு அவ போனதுக்கு அப்புறம் அது இன்னும் எடுத்து போட்டுண்டே பார்த்துட்டே இருந்தேன். என்னது அப்படின்னாங்க. இதுக்கு இது எத்தனை கிராம்னு பார்க்கணும்னு ஆசை கிடையாது. உங்க 2 பேரும் பிரச்சனை இல்ல, அவ்வளவுதான். எங்க அம்மா இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நீ பாட்டு வாங்கிட்ட, நாளைக்கு அவ கொடுத்தது ஒன்னதை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீ திருப்பி கொடுக்க வேண்டாமான்னு. நானுமே யோசிக்கல, அது அவளுமே யோசிக்கல. உனக்கே இப்படிலாம் தோணுது அப்படின்னு யோசிக்கணும் வரும். அப்ப எங்க அம்மா இது வந்து லிட்டரலா என் மைண்ட்ல வந்து அதை வந்து திரும்ப பேசிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்துல நான் என்னன்னா நேரடியாக கூப்பிட்டேன், உன்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு செயின் நீ கொடுத்த, அது எவ்வளவு கிராம்ஸ் என்ன, நான் உன்கிட்ட அப்படி கேட்டேனா, உனக்கு அசிங்கமா இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன், இப்படி வந்து அசிங்கப்படுத்துற வேணா நீயே வச்சுக்கோ அப்படின்னா. இல்ல உனக்கு சில விஷயங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு தான் கேட்டானா. அப்புறம் அவளுக்கு புரிஞ்சிச்சு, ஓ இதை யார் கேட்டிருந்திருப்பான்ட்டு. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கே அசிங்கமா இல்லையான்னு கேட்டுரு. இவ உடனே எல்லாம் தெரியும் இவளுக்கு யார் கேட்டாங்கன்ட்டு அப்படியே ஏன் மேல அந்த பழிய போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்கள்ல செய்யும் பொழுது அதுல பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டுமே ஜாஸ்தியா இருக்கு. இதை விட ஜாஸ்தி எப்ப பேரண்டோட இன்வால்மெண்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு அம்மாக்களுக்கு வந்து பையன் கொஞ்சம் ஃபாரின்ல இருக்கானோ, இல்ல ஃபாரின்ல இருந்தா ஒரு ரேஞ்ச் வச்சிருக்காங்கங்க, உண்மையிலேயே சொல்றேன். இப்ப ஃபாரின்ல இருந்து நம்ம சீர் செய்யறோம்னா என்ன 10,000 ரூபா தான் அண்ணன் சொல்லும், இந்த வாட்டி என்ன 10,000 ரூபான்னு சொல்லுது. அதான் ஃபாரின்ல தானே போய் சம்பாதிக்கிறாங்க. இங்க 1 பவுண்டுக்கு முட்டி போட்டு உட்காந்து ஓதம் பண்றது வந்து எனக்கு தான் தெரியும். ஐயோ கடவுளே. சரியா. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது நிறைய பேர் அப்ராட்ல இருக்கீங்க, அது உங்களுக்கு தோணி இருக்கும். அப்ராட்ல இருந்தா ஒரு ரேஞ்ச் வச்சிருக்காங்கயா, உள்ளூர்ல இருந்தா ஒரு ரேஞ்ச், சிட்டில இருந்தா இன்னொரு ஒரு ரேஞ்ச். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி டபக்குன்னு ஒரு 3-4 ரேஞ்ச் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இங்க இருந்தோம்னா பவுண்ட்ல கொடுத்தா they will be very happy. பவுண்ட் இல்லாம இந்தியன் மணில கொடுத்தாலும் ஏன் அது அங்க அந்த மாதிரி அந்த காசு இல்லையா, அந்த ஊர்ல காசு என்ன, அப்படியே போய் அப்படியே இதுல போய் மாத்தி கீசிடுவேன். ஒரு நிமிஷம். சோ அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதன் பிறகு இது எதுக்கு சொல்ல அப்படின்னா, ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி சீரு அதெல்லாம் இருக்கு. இதுல பேரண்ட் முக்கியமா அம்மாக்கள், அதுவும் பையன் வந்து கொஞ்சம் செய்யற பையனா இருந்தான் அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் ஒரு ஹாப்பினஸோ தெரியல, அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவி கொண்டு கொடுத்துடுறாங்க. நல்ல வேலை குஞ்சாமணியும் அந்த பால்ஸும் எல்லாம் இறைவன் ஒட்டி அனுப்பிச்சிடான்ற, அது மட்டும் அது ஏதோ சரவண பலவோல தொங்குற மாதிரி தொங்கிட்டு கிடக்கும். அதையும் புடிங்க முருங்கா இந்த வாழைத்தண்டு எடுத்துக்கோ அப்படின்னா புடிங்க எடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியது. அவன் என்னத்த சொல்றது போங்க. இல்ல அது ஏன் செய்யறாங்கன்னே தெரியல, அவங்க முடிவு பண்றாங்கங்க. நான் எனக்கு பெரிய ஆச்சரியம் ரீசெண்டா இதெல்லாம் வெறுத்து போனோம் தானே எல்லாத்தையும் முதியோர் ஹாஸ்பிட்டல் முதியோர் சொல்லிட்டு யோசிச்சு பாரு. இந்த மாதிரி உள்ள வீட்டுல உட்காந்துக்கிட்டு கிடா விட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஏன் உனக்கு கிரீஸ் தடவை திருத்த மாட்டான் சொல்லு. அவங்க இல்ல உண்மையிலே நண்பர்களே, இங்க இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து குறைந்த மதிப்பீடுகள்ல நம்ம சில விஷயங்கள் பேசிடுவோம். இவங்களுக்கு வேல்யூ தெரியாது, மயிறு தெரியாது, இவனுங்க இன்னும் வேல்யூ மயிரெலாம் தெரிஞ்ச மாதிரி இவனுங்க எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் வேல்யூலாம் தெரியாமலாம் கிடையாது. இப்போ கீழே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இந்த ஜன்னலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லேடி, அவர் வந்து அவருக்கு கால் வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா ஸ்கட்டு போட்டுன்னு சைக்கிள் ஓட்டுவாங்க. 2 பேருமே ஏஜ் வந்து ஒரு 70-80 இருக்கும். அவங்க பொண்ணா பையனான்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 2 பசங்க இருக்குது, பேர பசங்க இருக்குது. ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ இந்த கூட்டு குடும்பம்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே இது சக்ஸஸ் ஆகுது. ஏன்னா அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீ ஏன் இந்த ஜட்டி போட்ட, நீ ஏன் இந்த ப்ரா போட்ட, நீ ஏன் இந்த லோ கட்டு போட்ட, நீ ஏன் இந்த பனியனை போட்ட, அந்த கேள்வியே அங்கே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பேர பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க வேலைக்கு புருஷன் மட்டும் 2 பேர் காருக்குன்னு போவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, திரும்ப வருவாங்க, போவாங்க, ஃபேமிலியோட போவாங்க. பர்சனல் ஸ்பேஸை கொடுத்து அவன் வேலையை அவன் பார்த்தா இதில் என்ன வளர்த்தவளை யாரும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை வளர்த்தவனை வந்து வீட்டில் வச்சுக்குவானு சொல்லுவாங்க. அவன் வாழ்க்கையில் உள்ளார குறுக்கில் வந்து டவுன் பஸ் ஓட்டும் போது தான் அவன் கோபமாக வரான், அவள் கோபமாக வரான்.
அதாவது நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க வந்து ஷேர் பண்றது வேற. இப்ப நான் ஒரு இடத்துல வீடு வாங்க போறேன் அப்படின்னும் போது அந்த மண் வந்து உப்பு மண் தாங்க நல்லா இருக்காரு, அந்த இடம் சரி வராது, இப்படி தாட் ப்ராசஸ் சொல்றது வேற. தினமுமே அவங்களுடைய வாழ்க்கைய நீங்க வந்து பெரியவங்க ஸ்தானத்துல இருந்து நாங்க தான் வழிநடத்துற மயிருன்னு சொல்லி போட்டு இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்ப எதுக்கு போற, சினிமா கிளம்புனா 6 மணி ஆயிடுச்சு குளிருது, இப்ப எதுக்கு போனா போடி மயிருன்னு வேணாலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்க அவங்க விஷயத்துல அவங்க தலையிடுறதே கிடையாது. அதனால அவங்க எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க இது வந்து அவங்க படிச்சிருங்க. ஓகே, திரும்ப லைக் அலர்ட் கொடுக்குறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் பாமதி, ஃபாத்திமா, ஷர்மிளா நாராயணசுவாமி, ஜிஜே உடைய அந்த இது பார்த்துட்டீங்கல்ல? என்ன மேடம்? ஹாய் அக்கா அண்ணா, ப்ளூ ஷர்ட், அவங்க டி ஷர்ட் டெய்லி ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ப்ளூ டி ஷர்ட் வந்து சிம்பிள் போட்டிருக்காங்க. சிம்பிளா தெரியல, நீ வேற இடத்துல தான் வாங்கணும், தெரியல, அது எங்கேயும் கிடைக்கல, அந்த இதுல எங்கேயுமே கிடைக்கல. பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. சரி விடுங்க. ரத்தி, என்டிவேட், கீர்த்தி லட்சுமணன், நித்யானந்தம், லதா கியூட், அனலட்சுமி, கீதா பி, கௌரி சங்கர், ரத்தி எம், ஹரிதா சக்கரபாணி, டிடி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஜெயந்தி, விஷால் இன்ஃபன்ராஜ், கௌரி சங்கர் எஸ், சாந்தி அமல்ராஜ், பாலகணேஷ் ரெகுலரா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். உடைச்சு வெளியே வந்திருக்காரு நினைக்கிறேன் இல்லையா? உடைச்சு வெளில வந்துட்டார். பாலகணேஷ் ஃப்ரம் இது ஜெர்மன், ரைட்? ஆமா, ஜெர்மனி. எஸ். ஸ்ரீலலிதா, கவின், லோகேஸ்வரன், அமுதன், லுபுதா பிவி, பத்மினி, ரம்யா, ராஜி, கார்த்திக், அண்ட் அப்படியே கீழே வந்தா வெங்கடேஷ், அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பன்னீர்செல்வம், நரேனி, சாந்தி லோகநாதன், ரம்யா, பிரியா, பாத்திமா, எல்லாரும் வந்து கமெண்ட்கள் பண்ணிருக்காங்க. மேல வந்தீங்கன்னா ஹரிதா ஜிஜே சொல்லிட்டாங்க. ஜிஜே மாதிரி ஒரு ஆள் இங்க பாருங்களேன். ஓ, இதுதான் ஸ்டோரியா? மூவி பார்த்தாச்சுப்பா, தேங்க்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சாங் வேற லெவல்ல இருக்கான். குபின்னு சிரிச்சிட்டாங்களா ரத்தி. ஹரிதா சொல்லியிருக்காங்க, ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கெட்டிங் யுவர் டிரைவிங் லைசன்ஸ். நான் வந்து ஒரு தடவை ஒன்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்களாம். தியரியில ஜஸ்ட் பாஸ் ஆன். யூஆர் கரெக்ட். நான் வந்து இந்தியால வந்து ஓட்டிட்டு இருந்தேன், ஐ ஃபெயில்டு. ஆனா என் ஹஸ்பண்ட் இங்க வந்து கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆயிட்டாரு. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் புதுசா போறவங்க அமைதியா இருக்கும்போது ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு அமைதியா கத்துவாங்க. 2 பேருக்குமே விஷயம் தெரியும். அதாவது காருக்கும் விஷயம் தெரியும், ஓட்டுறவனுக்கு விஷயம் தெரியும், முடிஞ்சிச்சு கதை. இதுக்கும் அதுக்கும் எனக்கு மேட்ச் உங்களுக்கு மேட்சே ஆகாது மேடம். உங்களுக்கு என்ன விடுங்க சார், திரும்பவும் நீங்க வந்து இது பண்ணீங்க. இப்ப என்ன மேடம், ஆத்தாவை சொன்னா உங்களுக்கு என்ன கோபம் வருது சொல்லுங்க. ஓகே, கௌரி சங்கர் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி, ஐ ஆல்சோ saw a reel about Babel movie where they used your review. உங்க ரிவ்யூ யூஸ் பண்ணியிருந்தாங்களா? ரொம்ப ஹாப்பி. வாட்ச் தட் மூவி yesterday and it was a wholesome movie. எஸ்பெஷலி மியூசிக், லேண்ட்ஸ்கேப் அண்ட் இன்னசென்ட் பீப்புள் லைஃப் எல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. டிடி போட்டிருந்தாங்க, இந்த அந்துயிரும் பிளான்ட், இந்த பிளான்ட் ஏதோ பிளான்ட் நானும் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன், நீங்களும் அந்த பிளான்ட்டை வச்சிருக்கீங்க, கோஇன்சிடென்ஸ் ஜாக்கி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ சூப்பர். ஓகே, சூப்பர். அண்ட் பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, வணக்கம் ஜாக்கி சார், சுதா மேம், ரிவ்யூ பார்த்த போதே நினைச்சேன் இந்த டாபிக் பேசினா நல்லா இருக்கும்ட்டு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெளிக்காட்டாத டிடி சொல்லியிருந்தாங்க, வெளிக்காட்டாத அன்பு குற்றம் இப்படின்னு ஒரு சேயிங் நீங்க சொல்லுவீங்கல்ல ஜாக்கி, வெளிக்காட்டாத அன்பு குற்றம் ஆர் லாஸ்டா என்ன ஆப்டா வேர்டு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க ஜாக்கின்னு போட்டிருக்காங்க. புரியல. வெளிக்காட்டாத அன்பு குற்றம் ஆர் லாஸ்டா என்ன ஆப்ட் வேர்டு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு புரியல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க ஒருத்தர் திரும்ப படிச்சு பாருங்க. ஆமா, வெளிக்காட்டாத அன்பு குற்றம் ஆர் லாஸ்டா என்ன ஆப்ட் வேர்ட்ஸ், வெளிக்காட்டாத அன்பு குற்றமே அப்படின்வீங்க, அவ்வளவுதான். அதான் லாஸ்ட் வேர்டா நகர்தல் அழகா சொல்லுவேன். ஓகே, பத்மினி வந்து ஹலோ சொல்லியிருக்காங்க, வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டிரைவிங் லைசன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரம்யா வந்து, ஆஹா, ஹியரிங் யுவர் 2 voices மேக்ஸ் மீ so happy after a busy weekend.
ஓகே. ரன்னிங் பிஹைண்ட் கிட்ஸ், ஜாக்கி அங்கங்க ஜிஎஃப்எஸ் ஆமே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே, ஒன்னன் மெயின்டைன் பண்றதே முடியல, நீங்க வேற லெவல் போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா நீ கிட்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கமா, அவர் அப்படியே இல்ல அது வந்து குட்டி ஒண்ணு வந்து ஜாக்கி எங்களுக்கு ஹாய் சொன்னா அவங்க அப்படியே வராங்க பயங்கரமா, அப்படியே வந்து அப்படியே வந்து கேமரா கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தேன் நான் வீடியோ, நல்லா இருந்தது, தெரியாது, சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்தாங்கன்னா கீர்த்தி லட்சுமி அவங்களே பிஸியா இருப்பாங்க, அவங்களும் இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்துருந்துருக்காங்க. ஓகே. மாமன் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது, ஒரு ஃபுல்லா சென்டிமெண்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அதை பத்தி. ஓகே. எதை கிரிஞ்ச பத்தி அவங்க சொன்னாங்களா? கிரிஞ்சா இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. ரைட். ஆட்னடி. ஓகே. ஜாக்கி கூலர்ஸ் போட்டா செம்ம அழகா இருக்கும் இந்த கெட்டப்புக்குன்னு அவங்க அந்த கமெண்ட் ஏற்கனவே நான் படிச்சுட்டேன், அதனால தான் யாழினியை போய் எடுத்துட்டு வந்து. அதனால அதுவும் இப்பதான் நான் படிச்சதுமே சரி அதை போட்டு காமிச்சிடுவோம். நம்மள சீக்கிரத்துக்கு நேசிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்கு. இப்பதான் இல்ல நீங்க காலை பாரு அப்படின்னு நீங்க வந்து அதான் சொல்றேன் மேடம். அதாவது அந்த நேரத்துல மேட்ரு பண்ற இடம் வரும்போதே வந்து அப்படியே வந்து இன்னும் வந்து அவனுக்கு வந்து ஹாலிவுட்ல வந்து 2 ரோஜா செடி இடிச்சிக்கிறதா காமிக்கல, அதுவும் காமிச்சிருவாங்களோ பயமா இருக்குது உங்க கூட படம் பார்க்கும் போதே. அதான் நம்ம படுத்துக்கிட்டுமா அப்படிங்கும்போது அம்மா போயிட்டு வாமா நீ அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு பேரலல் யூனிவர்ஸ், தட் ஃபெலோஸ் ஆக்டட் இன் மூவிஸ் ஆர் சீரிஸ் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி தான் அதுவும். பட் அதுலயே இவ்வளோ தூரம் வந்து அந்த வைப்பு போகுதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம பாத்துடலாம், பேரலல் யூனிவர்ஸ்ல எப்படி வாழ்றாங்கன்னு பாத்துருவோம் நம்ம. பத்மினி சொல்லிருந்தாங்க, உங்களோட மாமன் ரிவ்யூ பார்த்தேன். I saw the movie and I felt little toxic about those அக்கா and தம்பி. And you exactly said the word. சூப்பரா ஒரு விஷயம் சொல்லும் அந்த பொண்ணு, எனக்கு தான் பெத்தாங்களா அது ஒரு மாதிரி சொல்லும்ல, அது சொல்லும் ரொம்ப போனா நல்லா இருக்காது அப்படின்றதுனால எடுத்துப்பாங்க நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொல்லும் அது. ஓகேவா? அதனால வந்து அந்த ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து நானுமே ரசிச்சேன். சரி ஏன் சார் உங்களுக்கு அப்பப்ப இந்த மாதிரி நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், சைலண்ட்ல போடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓட்டேன் நான், அவ்வளவுதான் சொல்றேன். சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, கீழே மேல போயிரும்ல. அதனால இந்த அன்பு சுரண்டல்ன்ற வார்த்தையை ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்க ரொம்ப அமேசிங்கா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு. பாலகணேஷ் தாமோதரன் சொன்னார், ஜாக்கி சார் இதுக்காகத்தான் நான் லைவ் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ₹1 உண்டியல்ல போட்டுருங்க, இந்நேரம் கோடீஸ்வரர் ஆகிருக்கலாம். தேங்க்யூ பால்கனேஷ். வெங்கடேஷ் எம் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி ப்ளீஸ் சிங் திஸ் சாங், அன்பே என்னாலும் உன் வாய்ஸ். அதாவது அதாவது ஏசி ஏசி நான் இங்கு உண்டானே பெப்சி பெப்சி மேரே ஜானு பீவி தானே தான் நானே. அது ஹிந்தியில போட்டு ஹிந்தி உங்களுக்கு பாட்டா போடும்போது சரி விடுங்க. விஷால் சொல்லியிருக்காப்ல, எனக்கு சீர் செய்யற ப்ரெஷர் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் மை வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ராதர் ஃப்ரம் பீப்புள் ஆஃப் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் ஆர் அவுட் சைடர்ஸ். அதுதான் ரொம்ப ஸ்டார்டிங் இரிட்டேட்டடா இருக்கு. இதைதான் சொன்னேன், இப்ப இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் செய்யலனா கூட இந்த சித்தியோடைய பொண்ணுக்கு ஒண்ணு விட்டு நாத்தனா இருக்கு, அந்த சித்தி பொண்ணுக்கு இவங்க சீர் செய்யறதுக்குலாம் அந்த கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. இதுல நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மதிக்கவே மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க கல்யாணத்துல. இது என்னடா இது, நான் போ போ அந்த காசு எடுத்து போய் யாருக்கு கொடுத்துட்டாவது போயிட்டு வந்துடலாம் மேடம். இந்த மாதிரி ஏரியா பக்கம் போய் யாருக்காவது கொடுத்துட்டு கூட போயிட்டு வந்துடலாம். அது நல்லா பார்த்து, அது வந்து இது தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட மேடம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு. ஓகே ஓகே கரெக்ட். அப்புறம் பத்மினி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி ஐ ஃபெல்ட் லைக் ஸ்லாப்பிங் தட் குட்டி பையன் கேரக்டர் இன் தட் மூவி, லைக் அவர் ஜெயலட்சுமி அம்மா நீ ஒரு ட்ரௌசர் தொலைச்ச டேல வச்சு. அதாவது எங்க அம்மா எப்படிப்பட்ட ஆளுன்னா, நம்மளும் அவன் எப்படி, அதாவது இப்படி ஒரு கேவலமா பார்த்தானே எடுத்துக்க வைப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இது ஒரு தவக்கலை அடிச்சிட்டோன்ட்டு அதை வந்து ரோட்ல வச்சு சைக்கிள் எதாவது மறிச்சிட்டு போகும், பஸ் எதாவது மறிச்சிட்டு போகுன்றதுக்கு இது எப்படி இந்த தாட் ஒன்று வந்தது சுக்கு. அதாவது அந்த தவக்கலை உடனே செத்துடுச்சு, என்ன கதற விட்டா எங்க ஆத்தா. அந்த மாதிரி நேரங்களே மாட்டி இருந்தேன்னு வச்சுக்க, அதாவது இந்த தோலை உரிக்கிறதுன்னு தோலை உரிச்சு உப்பு கண்டான்னு வாங்க, அது வந்து எங்க அம்மா செய்யும். அது அழகா இந்த மாதிரிலாம் புள்ளலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதாவது வேற லெவல், எப்படி புள்ளைய தேவையில்லைன்னு எங்க அம்மா வந்து எப்படின்னா, அந்த புத்திதான் எனக்கு நிறைய ஒரு சில இதெல்லாம் பட்டு சொல்லும். அப்படிப்பட்ட மயிரே தேவையில்லை, அப்படிப்பட்ட புள்ள மயிரே தேவையில்லைன்னு எங்க அம்மாலாம். அந்த மாதிரியான ஆளு. இல்ல நமக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது, நம்மளா இருந்தாலுமே அதை சொல்லுவோம்ல. ஏன் எல்லாத்தையும் விடுமா, மாமா கூட போறான், பசங்க இது
டூருக்கு போறோம், ஹனிமூன் போறோம், என்ன வேணாலும் கூட சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எனக்கு என்ன அப்படி பெரிய எங்க தம்பி ஃபர்ஸ்ட் நைட்ல நாங்க எல்லாரும் ஒன்னாதான் படுத்திருந்தோம் ஒரு ரூம்ல. அது ஃபர்ஸ்ட் நைட். இப்ப எங்களுக்கு மாதிரி அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க படுத்தோம். இல்லைன்னா நான் படுத்துருக்கேன். திடீர்னு வந்து இதுங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒன்னா படுத்துக்கலையா அப்படின்னு கூப்பிட்டு அதுங்க ரெண்டு கேட்டு படுத்துச்சு. நாங்க பெட்ல படுத்தோம். அப்ப கூட எனக்கு எதிரா இதுக்கு அப்புறம் சரி இடம் இல்லை அப்படின்றதுனால படுத்தோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அது முதல் இரவுன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் அது முதல் இரவு இல்லை. அது ஆமா மேடம், அது முதல் இரவா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறமா இருந்திருக்கும். ஆமா, நீங்க கேஸ் எழுதிக்கங்க, நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க, கூட இவ்வளவு தாண்டா உட்காந்துருந்தான்னு கேட்பாங்க. இது எனக்கு தேவையான்னு கேக்குறேன். ஏன் என் மேல கேஸ் எழுத பாக்குறீங்க? ஜாக்கி டெஸ்ட் இதெல்லாம் சி ஊன்னா இருங்க, அடுத்த கமெண்ட்டுக்கு போக வேண்டாமா? பத்மினி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பையனை பலான அடிச்சத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை படிக்கல நீ. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் அழகு ஜாக்கி அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கீர்த்தி உங்களை ஒஸ்ட் பிஹேவியர் தெரிஞ்சு போனதாங்க. அது நல்லா தெரியும் தானே உனக்கு தான். அப்புறம் என்ன அடுத்து சாந்தி சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி வாட்ஸ்அப்ல இந்த டாபிக் பத்தி போட்டு பதிவு 100% ட்ரூ. என் அனுபவத்தில் சொல்கிறேன், மணி கொடுக்கும் வரை ஒரு மரியாதை, கொடுப்பதை நிறுத்தினீங்கன்னா வேற மாதிரி வந்து ஆகும். 25 வருட அனுபவத்தில் சொல்கிறேன். நாங்க உண்மை சாந்தி. அதுதான் சாந்தி. ஒருத்தவங்க துபாயில இருந்து புள்ளையே பத்துக்காம கலைச்சி எல்லாம் விட்டு எல்லாருக்கும் வந்து செஞ்சு அவங்க நடுத்தர நிறுத்திட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. அந்த மாதிரி அதாவது கல்யாணம் ஆகுறது புள்ள பார்க்கறதுலயும் எல்லாம் மரியாதை இருக்கும். எல்லாம் வளர்ந்துட்டு அப்புறம் நீ போடா மயிறு வந்தாவா வரட்டா போட்டுருவாளுங்க. அது தெரிஞ்சு போன கதை. சொல்லுங்க. வந்து இவ பத்துங்க ரம்யா சொல்லியிருக்கா, நமக்கு தான் தெரியும் ஃபாரின்ல எப்படி வாழறோம், சீரம் சீரு அப்படின்னு. உண்மை. இது போய் ரம்யா புருஷன் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. வாட் இஸ் இன்னைக்குதான் ஒரு கல்யாணம் பார்த்தோம். இப்ப வெட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஆஃப்டர் ஷூட், வெட்டிங்க்கு அப்புறம் ஷூட் நடக்குது. 15 பேர் நிக்கிறாங்க கல்யாணத்துல. அவ்வளவுதான் 15 மெம்பர்ஸ். என் கல்யாணத்துல 2 0 ஆட் பண்ணி வந்திருந்தாங்க. ஒன்னும் பெரிய பிரச்சனையே இல்லை பாருங்க ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஷர்மிளா எல்லாம் சிரிச்சு வச்சிருக்காங்க, ஃபாத்திமா எல்லாருமே. நல்ல வேற இறைவன் ஒட்டி கொடுத்துட்டான் அப்படின்றத ஒட்டி சிரிச்சு வச்சிருக்காரு. பிரபு ராஜேந்திரன் வந்திருக்காரு, ஆனந்த் எம்ஜிஎம் வந்திருக்காங்க, கீதா சொல்லியிருக்காங்க, அண்ணா அண்ணி எங்க அம்மா என் தம்பி குழந்தைக்கு அதை அத்தைக்காக நல்லா செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா என் பசங்களுக்கு ரொம்ப யோசிச்சு செய்வாங்க. டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். ஆமாமாம்மா இது நடக்கும். எங்க அம்மா கூட வந்து சில நேரத்துல அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன தெரியாது. இவங்க வந்து வேற மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். நம்ம ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2 பக்கமும் இல்ல. என்னைக்கா ஒருத்தன் பேப்பர் போட வந்திருப்பான். அவங்க பேப்பர் போடுறவனோட அவன் பேப்பர் வந்து என்ன ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு 4 வார்த்தை கேட்டிருப்பான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பேசிருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க 1 நாத்தனாருடைய உடம்புறந்தா குழந்தைக்கு வந்து காது குத்துக்கு இவங்க 10,000 ரூபாய் அனுப்புவாங்க. அதான் அங்க காமெடி. இதுல எங்க அப்பனும் சேர்த்திக்க. அவனும் என்ன பண்ணுவான், யாழி கையில ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டான். ஊர்ல எல்லாருக்கும் வந்து கொடுத்து வச்சிருப்பான். ஏன்னா அவன் பெரிய மயிரான், அவன் வள்ளல் பரம்பரை மயிரன் எல்லாம் சொல்ல எல்லாம் வழிச்சு தேய்ச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது. எந்த காசும் கிடையாது. எல்லா காசையும் வேலையை விட்டேன். எல்லாம் இத்தனைக்கும் வந்து எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்க எல்லாருமே அந்த ஏரியாவில். இவர் வந்து வள்ளல் பரம்பரைன்றதுக்காக எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் கிழமை சேர்த்து தான் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் முடிஞ்சு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எல்லாம் மாமா மாமான்னு பேசி இப்ப இந்த படம் பார்த்து மாமா பொம்மா அப்படின்ற மாதிரி வந்து காரணம் படமா மாமா கிட்ட போய் வாங்கிக்கிறேன் எல்லாம் வாங்கி எல்லாம். இதுல எங்க அம்மா வந்து சில விஷயங்கள் என்னன்னா, சில விஷயங்கள் அவங்க செய்யறதெல்லாமும் செஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஈக்குவலண்டா அந்த தான் இப்ப நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஏத்தி விடுறதையும் ஏத்தி விடுவாங்க. நீ என்ன ஒண்ணுமே பண்ணலையா அவளுக்கு அப்படின்னு திடீர்னு. நமக்கு அவங்களோட ப்ராசஸே தெரியாமலாம் இருந்திருக்கும். சும்மா போய் நின்று இருந்திருப்போம். அந்த இடத்துல ஏதாவது செய்யணுமா இருந்திருக்கும். நமக்கு தெரியாது அதை பத்தி. நம்மளும் அதை பத்தி கண்டுகிட்டதே இல்லை. அவ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு நான் வாங்கினேன்னு சொல்லி இப்ப இவங்க தங்கச்சிங்கெல்லாம் போது இவங்களுக்கு ஏதாவது இவங்க 5 தட்டு வைப்பாங்க. 5 தட்டு வச்சா கூட 5 தட்டு வச்சு அண்ணன் செஞ்சாங்க. நானும் எதுவுமே செஞ்சதில்ல. என் சிஸ்டர்லாக்கு அவ வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வச்சிருந்தா. ஒரு தடவை ஒரு டைமண்ட் நெக்லஸே நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சிருந்தா. அந்த அளவுக்கு நமக்கு நம்ம அப்ப டைமண்டோட கூட வராது. ஆமா, நம்ம இங்கிலீஷ் படத்தை திருட தான் பாத்துருக்கோம். நம்ம எனக்கு வந்து அந்த மாதிரி நிலைமையில நாம இருந்தோம். சோ அந்த விஷயங்களே அண்டர்ஸ்டாண்ட். கீதா கௌரி சங்கர் சொல்லியிருந்தாப்புல, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் டோன்ட் ஈவன் பிளான் அ ரூம் வைல் பில்டிங் த ஹவுஸ் ஃபார் ஓல்டர் பீப்புள். தென் தே கேன் ஒன்லி சிட் ஹோல் டைம் இன் த என்ட்ரன்ஸ் ஆர் ஹால்.
கமெண்ட் ஆன் எவ்ரி சிங்கிள் திங். அதேதான் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமை கொடுத்து கூட உட்கார வைக்கிறதுல அவங்க ஆள்லே தான் உட்காந்துருப்பாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு கௌரி சங்கர், ரூமே இருந்தாலும் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் மேட்ராங்க. ஷேகர் சைட்லயும் அதை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு ரூம் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியா டிவி இருக்கும், அங்க போக மாட்டாங்க, ஹாலில் தான் இருப்பாங்க. அது நான் ஷேகர் சைட்லேயும் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா எங்கள் அத்தைங்க எங்கள் வீட்டு சைட்லேயும் நான் பார்த்துருக்கேன். அது என்னவோ தெரில, அவங்களுக்கு யாரோ அந்த வீட்டில் ஒரு வீட்டில் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடஞ்ச வாட்டர் பாட்டிலை கூட எடுத்துன்னு போய் கீழே போய் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கும், அதை நம்ம எடுத்துன்னு போய் போடுறோன்னா அது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலா இல்லையே, நான் அது அன்னைக்கு அதை வேறு எதுக்கோ வச்சுருந்தேனே அப்படிம்பாங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டில நான் எடுத்துன்னு போறேன் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பேன் நான். குப்பை கவர்ல போட்டு எடுத்துன்னு போனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து they have that sense. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. வெளிக்காட்டாத அன்பு குற்றம்னு சொன்னீங்க, நிறைய தடவை சொல்லுவீங்கல்ல. நான் என் ஹஸ்பண்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜாக்கி அடிக்கடி சொல்லுவாங்கன்னு. அதுல இது கரெக்டா இல்லைன்னா குற்றம்க்கு பதிலா வேற வேர்டான்னு கேட்டிருக்காங்க. இல்ல வெளிப்படுத்தாத அன்பு குற்றம், அவ்வளவுதான். வெளிப்படுத்தாத லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்ல, லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணா அப்புறம் நான் வந்து அவ்வளவு வாழ்ந்தேன் போனேன் வந்தேன்னா என்ன லாஜிக் இருக்கு சொல்லு. இங்க பாருங்க, ஃபாத்திமா அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டரை பார்த்தாங்களா, தமிழ்நாடோட ஹெல்த் மினிஸ்டர் லாஸ்ட் நைட். அவர் ரொம்ப நைஸா இருந்தாரா. அவர் வந்து இவங்க லாஸ் வேகாஸ் கூட்டு போறாங்களா வெனஸ்டே அன்னைக்கு. சூப்பர் 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 ஃபாத்திமா. சுப்பிரமணியம். ஆமா. ஓகே, நம்ம கூட வாக்கிங்லாம் வருவாரு. ஆமா ஆமா, நாகூர்கனி ஹாய் சொல்லி நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாருமா, நிறைய ஓடுவார் அவரு, செம்மையா ரன்னிங்லாம் போவார் அவர். ஓகே, பிரியா வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் என் ஸ்ரீவக்சன் வந்திருக்காரு. சார் டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு, பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நிறைய நீ சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து டிஃப்ரெண்ட். என்னோட எல்டஸ்ட் பிரதர் ஹஸ் 3 children. So she made us 3 sisters help out financially. As my 2 sisters have 1 child, I used to pay for my brother's children tuition, A level and uni அப்படின்றாங்க. சூப்பர். இந்த ஷேரிங் கிடையாதுங்கிற நான், அதுதான் அங்க பிரச்சனையே. நம்ம உரிமையாக போய் ஒண்ணு கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது என் தம்பிகிட்ட சொன்ன நீ வாங்கி வந்துடுறா அப்படின்னா எங்க அம்மா அப்படி டக்குனு ஏதோ அப்படியே பயங்கரமா ஏதோ கேட்ட மாதிரி அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது பானிபூரி அந்த மாதிரி வேணும் வர சொல்றதாதான் இருக்கும். அதுக்கே எங்க அம்மா அப்படியே இன்னும் சொத்தையே நான் வாங்கிக்கிற மாதிரி திரும்பி மட்டும் இல்ல, அதாவது வந்து அதை வந்து அதை சூப்பரா பண்ணுவாங்க. அதுதான் அந்த மாதிரியான அம்மாக்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். பட் திஸ் இஸ் குட். இங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் போவீங்க தெரியுங்கள, நானும் பின்னாடி பொறுமையா அவங்க மாதிரி வருவேன். அதேதான் சூப்பர். லவ் போயம்ஸ் வந்திருக்காப்ல. ஸோ அவர் வந்து தூங்க போறாராம், மார்னிங் பாத்துக்கிறாராம். கீதாஸ்ல இருக்காங்க. அண்ணா சீக்ரெட்ஸ் வி கீப் இட் இன் அண்ணா சீக்ரெட்ஸ் வி கீப் இட் சீக்ரெட்ஸ் வி கீப் இட் சீக்ரெட்ஸ் வி கீப் இட்ஸ் அ வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேமா, ஓகே. அண்ட் மாமாக்கு ஒரு கூலர்ஸ் பார்சல் நீங்க போடுங்க மேம், நான் காம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு இருக்காரு. மேமுக்கா? நான் மாமாக்குன்னு படிச்சிட்டேன், சாரி. ஓகே. மாமாவுக்கு குடுமா அட ஒண்ணே ஒண்ணு, உன் மாமம் போல வருமா ஏ கண்ணு சிச்சுக்கு பச்சா அதுக்கு சுச்சுக்குச்சா. நைஸ் சாங். ஓகே. கீர்த்தி லட்சுமி சொல்லியிருந்தாங்க, அக்கா ஐ டோல்ட் யூ த வர்ஸ்ட் பிஹேவியர் ஃபார் எஸ்எல் கமெண்ட் அப்படின்னா எனக்கு எப்படிமா தெரியும்? நீங்க மேல இருக்கிற கமெண்ட்டுக்கு இவங்களுக்கு கீழே வர்ஸ்ட் பிஹேவியர்னு திட்டுறீங்களா? ஏன்னா பாவம் பத்மினியை திட்டுறீங்களான்னு கூட தெரியலங்க. பத்மினி தான் சொல்லியிருந்தாங்க கூலர்ஸ் போட்டா இன்னும் அழகு கூடி இருக்கு, வர்ஸ்ட் பிஹேவியர்னு போட்டிருந்தீங்க. இப்ப யார சொல்றீங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஓகே, வந்த வேலை முடிந்ததா? மீனாட்சி வந்திருக்காங்க. ஹலோ, வி வில் ஹாவ் டு வாட்ச் லேட்டர் ஆஃப்டர் ஒர்க்கா. உங்களுக்கு வீக்கெண்ட் நல்லா போச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷஹீதா வந்திருக்காங்க. அண்ட் கங்க்ராட் சொல்லியிருக்காங்க மீனாட்சி, உங்களுக்கு லைசன்ஸ் வந்ததுக்கு நன்றி. ஓகேவா? சரி. நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி கூடு ஆத்தா, மேலுக்காலு வலிச்சா வெள்ளை பூண்டு உரிச்சி வெள்ளம் கொஞ்சம் போட்டு கூடு ஆத்தா, பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, பிள்ளைக்கு தாய்ப்பாலை தூக்கி கொடுக்க சொல்லு, மச்சான திண்ணையில பொத்தி படுக்க சொல்லு.
சொல்லுங்க. கோரஸ் கரெக்டா வந்துட்டேனா? ஐயோ செம, ஐயோ சரி சார், இதுதான் அந்த உழைப்பு சுரண்டல் மாதிரி அந்த பாச சுரண்டல் தான் இதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயலாக் ஒன்று வரும், அன்பா பிடிக்கிறதே கொஞ்சம் அதிகமா பிடிச்சிட்டா அன்பா பிடிக்கிறது இறுக்கி பிடிச்சிக்கிட்டாலும் வலிக்கத்தான் செய்யும் அப்படின்னு. அது ஒரு நல்ல டைலாக். அந்த மாதிரி இவங்க ரொம்ப இறுக்கி பிடிக்கிறதுலாம் இல்ல. அதற்கான வேல்யூ நீங்க கொடுத்துட்டே இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்களுக்கான விஷயங்களை நீங்க கவனிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுதான் இந்த படத்துல அவ்வளவு பார்த்து செய்யறான்னா, அப்ப அவனுக்கு நீங்க எவ்வளவு பார்த்து செய்யணும். அவனை கொண்டாடக்கூடிய ஒரு வைஃப் வரும்பொழுது நீங்க அவளை எப்படி பாத்துக்கணும். ஆனா என்னன்னா, என்ன மீறி என் தம்பி பண்ணிடுவானான்றதான் உங்களுக்கு அங்க ஈகோ நிக்குது. அப்ப உங்களுக்கு ஒரு பாச சுரண்டல்ல ஒருத்தனை அடிமையா வச்சிருக்கீங்க. அவனுடைய நல்லது கெட்டதோ அவனுக்கான ஒரு விஷயத்த நீங்க பேசுறதுன்னா அப்பா சாமி அப்பா மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. அக்காக்காரி வயிற்றுல குழந்தை அப்படின்னும் போது செக் பண்ண போறாங்க. புடவை நகர்த்தணும் போது தம்பிக்காரன் போய் நகர்த்த, அவனுக்கு அதை பத்தி அது பிரச்சனையே கிடையாது. அதனால அந்த மாதிரி இவ்வளவு அந்யோன்யமா அப்படின் போது அது எவ்வளவு. அப்போ உடனே சொல்றான் அவர் பொண்ணு அக்காக்காரி சொல்றேன், எனக்கு அவன் எங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு அமையும் போது உங்களால ஏன் அதை ஏத்துக்க முடியவில்லை கேட்டேன். எஸ், அப்ப இங்க ஒருத்தன் நீங்க புள்ள பத்தீங்கன்னா உங்க புள்ள பீ துணி கசங்கி போறது ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான். அது இன்னொரு விஷயமா எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, நீதானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. அந்த மாதிரியான அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அவன் இப்ப அவன் தூக்கி அவன் கொஞ்சிக்கிறான், அந்த பையனை கூடவே வச்சுக்கிறான் அப்படின்னாலும் சரி, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செய்யறான்னா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது நீங்க அதை விட டபுளா தானே செய்யணுமாங்க. அதை விட டபுளா தானே அந்த இடத்துல நிக்கணும். உங்களுக்காக இப்ப இவன் இவ்வளவு நாட்கள் செஞ்சிருக்கான்னா அவனுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்க அதை எதுவுமே செய்யறது இல்லைன்னு சொல்ல வரேன். அதை பேரண்ட்ஸும் கேட்கறது இல்ல, அனுபவிச்சிருக்கீங்கல்ல. பேரண்ட்டை விட்டுருங்க, நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை அந்த பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது அதை கொஞ்சமாவது திருப்பி தரணும். அட்லீஸ்ட் அவனுக்கான நிம்மதியாவது கொடுக்கணும் அப்படிங்கறதே இல்லாம அதுங்க போய் திரும்ப 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 எனக்கு தெரிஞ்சாதான் நான் தான் சொல்றேன். நீங்க ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன மோதிரம் வாங்கி கொடுத்தா அந்த அண்ணா குடும்பத்துக்கே வாங்கிட்டு வருவாரு. ஏன்னா கேட்பாங்க, அவங்க ஓப்பனாவே கேட்பாங்க, எங்களுக்கு எங்கப்பா, ஏன்பா எங்களுக்கு வாங்கிட்டு வரல அப்படின்வாங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். எனக்கு சரி அம்மா கேட்கறாங்க, அதேதான் அதேதான். நீங்க அம்மா கேட்டா கூட பரவாயில்லைங்க, அந்த அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கும் கேட்டு வாங்குவாங்க, தங்கைக்கும். இது ஒண்ணும் சாதாரண மிட்டாய் இல்லல்ல. 10 பேருக்கு மிட்டாய் வாங்கிட்டு வர எங்களுக்கும் ஒரு கைப்பிடி கொடுன்ற விஷயங்கள் இல்ல. செய்யும் போது அது பிரச்சனை இல்ல. அதேதான். அவங்க கிட்ட வற்புறுத்தி வாங்குறதும் அதை அவன் பணம் காய்க்கிற மரம்ன்றதுமே அவனை மொட்டை அடிக்கிறது தான் இங்க குத்தமா பார்க்க. இங்க சீர்சனத்தையோ ஒரு விஷயங்களுக்கு ஒரு இறங்கி செய்யறதோ நெருக்கி செய்யறதோ எல்லா சொந்தங்கள்லயும் இருக்குதான். முடிஞ்சதை செய்யறான். ஆனா இதெல்லாம் வக்கனையா டீட்டெயிலா எழுதி போட்டு நீங்க கேட்கும் போது அங்க பிரச்சனை ஆகுதுன்றான். அது இந்த லிஸ்ட் போட்டு வாங்குறப்பதான் எனக்கே சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். இது வைக்கணும், இது வைக்கணுமா, இது வைக்கணுமா. எனக்கு ஜாக்கி, நான் தான் சொல்றேன்ல, ஜாக்கியோட சொந்த தங்கைகள் கூட அந்த அளவுக்கு அந்த லிஸ்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குன்னா இதுல உனக்கு என்ன வேணுமோ முடிஞ்சா செய், இல்லைன்னா நாங்க பாத்துக்கிறோம், முடியாத சொல்லிடு. அதுவுமே வாங்குறதுக்காக கேக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜாக்கியோடைய ஒண்ணு விட்ட சொந்தத்துல இருக்கிறவங்க கேட்டே வாங்கினாங்க. நீதான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. அது என்ன கேட்டு நீதான்ப்பா கொடுக்கணும். அப்புறம் இவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, இதுதான் என்னால முடியும், வேணா வரேன், இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கே நான் வரலன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரியாக அந்த அந்த என்ன சொல்றது, நிறுவுறது, நீ தான் செய்யணும் அப்படின்னு நிறுவி சில விஷயங்களை செய்யறது, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு ஆக்குற தங்கைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இன்னுமே நல்ல பொசிஷன்ல நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழற தங்கையா இருப்பாங்கங்க. ஆனா அவங்க அண்ணன் ஃபேமிலி கொஞ்சம் மேல வருதுன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து இருக்கிற காசெல்லாம் வாங்குற தங்கைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது என்ன மனநிலை உங்களுக்கு? ஏன் அவங்க வாழட்டுமே, உனக்கு நல்லா எல்லாமே இருக்கே, அவங்களுக்கு ஒரு பொருள் கூட சேரட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படிங்கும்பொழுது அதை பிடுங்குறவங்கள தான் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அதற்கு தான் அந்த உழைப்பு சுரண்டல் வார்த்தை கரெக்டா இருந்தது. வேற ஏதாவது அது லஞ்ச பணமே அந்த அம்மாவுக்கு நிறைய வரும். அதான் சொல்றேன், அம்மாவுக்கு லஞ்ச பணமே நிறைய வரும், நல்ல பொசிஷன்ல இருக்கு, இருந்தும் அது புத்தி அப்படிதான் இருக்கும். அதுதான் மேட்ரோ. அதுவே தப்பு தான், லஞ்ச பணம் வாங்குறதே தப்பு. ஆனா அது பொசிஷன்ல அப்படி இருக்கும். அது ஏகப்பட்ட பினாமி சொத்து வாங்கி வச்சிருக்குது, இருந்தும் அவங்க அண்ணன் கிட்ட மொட்டை அடிக்கிறது அதுக்கு பிடித்த விஷயம்னு வச்சுக்காங்க. அது புத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க அப்படி வாங்குறீங்களா,
அதே அளவுக்கு நீங்க உங்க அண்ணன் குழந்தைங்களுக்கு செய்யறது, அண்ணனுக்கு ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு 10 புடவை கூட வாங்கிக்கங்க, அவனுக்கு ஒரு சட்டை, ஒரு சின்ன விஷயம், அவனுக்கான ஒரு அங்கீகாரம். அட எல்லாத்தையும் விட்டுருங்க, அவனை நிம்மதியாவது வாழ விடுங்கன்ற நான். அவன் எங்கேயாவது அவன் ஒய்ஃபை கூட்டு போனா, இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ற பொண்ணா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்கள் விஷயத்திலுமே நான் சொல்றேன், இந்த பழகி நீங்க சில பெண்களுடைய கணவர்கள், அதாவது இந்த மச்சான்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவன் பாத்துக்கு போறான், எப்படி இருந்தாலும் இவன் ஃபீஸ் கட்டிட போறான். எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க வக்கனையா பேசுவார், எல்லாமே பேசுவார், எல்லாமே பண்ணுவார். அந்த அம்மா வந்து ஒரு தடவையும் இந்த கொடுமைக்கு என்னன்னா, அந்த அம்மாவுடைய தம்பிங்க வந்து இவர் மதிக்க கூட மாட்டார். ஆமாமா, ஐயோ ஒழுங்கா கூட பேச மாட்டாரு, போட்டோ கூட நிக்க வைக்கல அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவங்கள எனக்கு பெரிய வருத்தமா இருந்தது, இவரே இப்படி பண்றாரு. ஏன்னா அந்த அம்மா எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க, என் தம்பிங்க தாங்க படிக்க வைக்கிறாங்க, பசங்களுக்கு அவங்க தாங்க ஃபீஸ் கட்டுறாங்க, நான் போய் ஒரு அப்படின்னுவாங்க. எனக்கு என்னன்னா சிரிப்பு இருக்கும்னா, இவங்க வந்து தம்பிங்க வந்தா கூட இவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு அந்த ஃபங்க்ஷன்ல. நாங்க வந்து நிக்க வச்சு, ஏங்க போட்டோ எடுக்கலாம் நில்லுங்க அப்படின்னு. இல்ல அவர் போயிட்டாருப்பா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அவர் அப்படிதான்ப்பா நடந்துக்குவார், இவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு சிரிப்பா அந்த ஏன்னா காசு மட்டும் வேணும் இப்ப அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். சோ வேற என்ன ஜாக்கி, வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எல்லாமே பேசியாச்சு, ஓரளவுக்கு எல்லாமே கூடுமானவரை சொல்லியாச்சு. அப்படியே கவின் சொன்ன கமெண்ட்களை படிக்கட்டுமா? படிச்சுட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஓகே. கவின் சொல்லியிருப்பாரு, எங்க அப்பா இப்ப வரைக்கும் ஒரு கோமணம் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. 2 அக்கா ஒரு தங்கச்சி, எங்க அப்பா கூட பிறந்தவங்க. ஆனா எங்க அம்மா தான் சீர் செய்வாங்க. மூத்த அத்தை பொண்ணு என்னை விட வயது கூட, ஆனா 2 அத்தையும் பொண்ணு தரல. அதேதான், எங்க அப்பாவை காரணம் காட்டி பொண்ணு தரவில்லை அப்படின்னாங்க. ஏதாவது லாஜிக் இருக்கா இங்க? அததான் சொல்றேன் நான். சோ யுட்டிலைசேஷன். அப்ப உங்க அப்பாவை காரணம் காட்டி அந்த காசு அந்த சீரெல்லாம் வாங்கிக்காம இருந்திருக்கணும்ல. எங்க அண்ணன் செய்யல, நீ சரிங்க எங்களுக்கு இதெல்லாம் வானான்னு சொல்லி இருக்கணும்ல. அப்ப மட்டும் அது இனிச்சுதா? இதுதான் பிரச்சனை. இதுதான் இங்க வந்து பேசிக்கான ஒரு விஷயங்கள். அந்த அவங்களோட லைஃப் அது ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க அந்த வார்த்தை. அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு பிரைவசிங்கிறத புரியாமல் அதுக்கு மேல அது ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி சொல்லியிருந்தாங்க. ஈவன் ஐ தாட் ஆஃப் டெல்லிங் ப்ளீஸ் ரிவ்யூ சீக்ரெட்ஸ் வி கீப் வெப் சீரிஸ் ஆன் நெட்ஃபிளிக்ஸ். ஐ வாண்டட் டு நோ யுவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் பாலகணேஷ் சொல்லியிருக்காப்புல, கேட்டு வாங்கிக் கொள்ளும் சொந்தங்கள் என்றுமே கூட வைத்துக் கொள்ள அருகதையற்றவர்கள் அப்படின்னாங்க. உண்மை, இதான் வந்து நடந்த விஷயங்கள். இதை பாடி முடிச்சிடலாம். சீர்கொண்டு வந்தும் பேர் கட்டு போனா சொல்லாம துக்கப்படும் சொந்த பந்தமே, தாய் வீட்டு சீரும் தாய் மாமன் பேரும் தெற்கத்தி பொண்ணுக்கு ஒரு சொத்து சோகமே, குத்தந்தான் பார்த்தா ஊரில் சொத்தம் இல்லையே, கோழிக்கு குஞ்சு மேல கோபம் வல்லையே, உம்போல அண்ணன் இந்த ஊரில் இல்லையே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட். நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனால் அது எல்லாமே ஒரு அளவுகளோடையும் அதை சுரண்டாமலும் இருக்கும்பொழுது அந்த பாண்ட், எல்லா பாண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஓவர்டூ ஆகும்போது, ஏமாந்தவன் ஒரு இழிச்சவாயன் அப்படின்னும் போது அவனை காலி பண்ணும்போது இது எல்லாமே தவறாக போகின்றது. அதுதான் இந்த எபிசோட்ல நம்ம பேசணும்னு நினைச்சோம். ஸோ ரைட், வேற என்ன, நாமளும் வந்து எந்தெந்த இடத்துல நிக்கணும், எங்கெங்க விட்டு கொடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். சொன்னாங்கன்றதுக்காக அப்படியே மண்டே ஆட்டுற ஒரு அண்ணனாவோ தங்கச்சியாவோ யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதா எங்க மேட்டர். தலைக்கு மிஞ்சி நாங்க தாங்க தானமும் தர்மம், அவ்வளவுதான் பங்கு பெற்றா. சரி இருங்க சார், நம்மள எப்பவும் போல வந்து ஃபாத்திமா தான் சேனல்ல வந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபாத்திமா வந்து ஒரு $20 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபாத்திமா. அண்ட் அதன் பிறகு வந்து கீர்த்தி வந்து நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பத்மினி சொல்லியிருக்காங்க, ஐயோ ஜாக்கி, the way ஐஸ்வர்யா லக்ஷ்மி fights in the கல்யாண மண்டபம் scene after knowing the truth, she is வேற லெவல்ல இருக்காங்க. அந்த தாலியை அறுத்து போடுற இடம்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு இது, ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க அந்த பொண்ணு. அது ஏன்டா உங்களுக்கு புரியுதா, உங்க கும்பலுக்கே புரியுதா இல்லையாடான்னுவா அந்த பொண்ணு வந்து, டேய் நான் லாஜிக்கா பேசுறேன்டா, நீங்களாம் வந்து ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு நடந்துக்கிறீங்கடா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, எனக்கும் புரியுது, உங்க லவ் புரியுது, அந்த குழந்தைக்கு உனக்குமான பாண்டு புரியுது, எல்லாமே புரியுதுன்னு சொல்லும் போது கூட ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்கறது தான் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், ஓகே. கீர்த்தி லக்ஷ்மன் லவ் யூ போத் சொல்லியிருக்காங்க. அண்ட் லலிமகினி வந்து ஹாய் இப்பதான் சொல்லியிருக்காங்க, நம்ம கிளம்ப போறோம். ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.
குடும்பம் வர எல்லாத்தையும் பேசிட்டோம். நான் நிறைய எழுதியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இதை பற்றி ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். கிரிஞ்சித்தனமாகவும் பாச சுரண்டல்கள் மூலமாகவும் எப்படியெல்லாம் வந்து உடன் பிறந்தவர்களை மொட்டையடிக்கிறார்கள். அது அக்காவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் தாமமான எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான். ஓகேவா? ஸோ அதை மீறும் பொழுது அவனுக்கெல்லாம் குடும்பம் குட்டிலாம் கிடையாது. செய்யறது மட்டும்தான் அவனுக்கு வேலையா, வேற வேலையே கிடையாது. தட்ஸ் ஆல். பூரணமூர்த்தி கேட்டிருக்காங்க, அது என்ன ஒரு பவுண்டுக்கு முட்டி போட்ட கதை? கியூரியஸ் டு நோவா எங்க கூட வாங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். தட்ஸ் ஆல். இங்க வந்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா பவுண்டுக்கு முட்டி போட்ட கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் ஆல். ரைட்? எனிவே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.